find the Fourier sine transform. Short form la FS Fourier sine transform of e power minus modulus x. So also evaluate integral 0 to infinity x sin mx by 1 plus x square dx is equal to pi by 2 e power minus m. இத நம்ம ப்ரூஃப் பண்ணனும். ப்ரூஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா e power minus modulus x ஐ எடுத்துட்டேன். e power minus modulus x இந்த modulus x உடைய வேல்யூ என்ன? ஆல்வேஸ் இது பாசிட்டிவ் தானே. modulus x இந்த x க்கு பதிலா -x போடுங்க +x போடுங்க எந்த வேல்யூ போட்டாலும் என்ன கிடைக்கும்னா மாடுலஸ்ல நமக்கு இந்த modulus x உடைய வேல்யூ +x முன்னால ஒரு மைனஸ் இருக்கு. e power -x ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் fs of क्वेश्चन வந்து Fourier sine transform அதனால fs of e power -x is equal to square root of 2 pi e power -x sin sx dx. ஆக்சுவலா ஃபார்முலா என்ன வரும்? fs of f of x is equal to square root of 2 by pi integral 0 to infinity இந்த e power -x போல f of x into sin sx dx. இது வந்து Fourier sine transform உடைய ஃபார்முலா. ஜஸ்ட் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம்? f of x இருக்கிற இடத்துல e power minus modulus x ன்னு இருக்கு. இந்த e power minus modulus x க்கு பதிலா e power minus x ன்னு போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இத சிம்பிளிஃபை பண்ணனும். அதாவது இத சிம்பிளிஃபை பண்ணனும்னா நமக்கு இந்த ரிசல்ட் இது எப்படி கிடைக்கும்னாக்க இந்த இன்டெகிரல் பாருங்க. இன்டெகிரல் 0 to infinity e power minus ax sin dx dx. இத simplify பண்ணனும்னா we have already explained in the previous videos. அத ரெஃபர் பண்ணுங்க. ஓ இத simplify பண்ணனும்னா we get b by a square plus b square. இப்போ இங்க என்ன இருக்கு? s இருக்கு. b இருக்கிற இடத்துல s இருக்கு. a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 1 -x ன்னு மட்டும் இருக்கு. சோ a இருக்கிற இடத்துல 1 இருக்கு, b இருக்கிற இடத்துல s இருக்கு. ஜஸ்ட் அத அப்படியே என்ன பண்றேன்னா ரீப்ளேஸ் b இருக்கிற இடத்துல s போட்டுறேன். a இருக்கிற இடத்துல 1 முடிஞ்சது. இப்போ எவாலுவேட்னு வந்துட்டாலே நம்ம என்ன செய்யணும்னா இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா இன்வெர்ஸ் ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது ஷார்ட் ஃபார்ம்ல IFST. IFST என்ன ஃபார்முலா? f of x is equal to square root of 2 by 5 integral 0 to infinity fs of e power minus sx. இப்போ இதோடைய வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அதுதான் என்ன இருக்கு இல்லையா? இதுதான். இதை அப்படியே எடுத்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இதோடைய வேல்யூ தான் இது. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா இதையும் இப்படி மல்டிப்ளை பண்றோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வந்து 2 ஆ மாறிடும். டினாமினேட்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை வந்து பை வரும். ஸோ 2 by pi integral 0 to infinity s by s square plus 1 sin sx dx. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இது அப்படியே கிராஸ் ப்ராடக்ட் pi into f of x இந்த 2 இங்க கீழ வந்துரும். சோ pi f of x divided by 2 ன்னு வந்துரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ நமக்கு தெரியும் அந்த f of x வேல்யூ என்ன எடுத்துறோம்? e power minus modulus x ன்னு இருந்துச்சு. சோ அத e power minus x ன்னு எடுத்து அத தான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். f of இந்த இடத்துல f of x ன்னு இருந்துச்சு. f of x உடைய வேல்யூ e power minus x. சோ அத போட்டாச்சு. ரைட் ஹேண்ட் சைடு நான் எதுவுமே பண்ணல அப்படியே வச்சுக்கிறேன். ஆக்சுவலா எனக்கு எவாலுவேட் கேஸ்ல என்ன வந்திருக்குன்னா s வரல. இங்க என்ன வந்திருக்குன்னா x ன்னு வந்திருக்கு. x sin mx dx டினாமினேட்டர்ல x ஸ்கொயர் plus 1 நியூமரேட்டர்ல x டினாமினேட்டர்ல இந்த ஃபார்ம் இப்படி இந்த ஃபார்முக்கு நான் கொண்டு வரணும். சோ அப்ப என்ன ரீப்ளேஸ் பண்ணனும்னா x க்கு பதிலா நான் என்ன பண்றேன் m ன்னு போடுறேன். எங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துல m. இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க e பவர் minus x. சோ அங்க m போடுறோம் e பவர் minus m. சேம் ரைட் ஹேண்ட் சைடுல பாருங்க இந்த இடத்துல x இருக்கு. சோ இங்க m போடுறேன் sin ms. இந்த ஃபார்முக்கு ரெடியூஸ். இப்போ ஆக்சுவலா
நம்ம என்ன ஃபார்முக்கு கொண்டு வரணும் இன்டெகிரல் 0 to infinity x by x square plus 1 sin mx dx ன்னு கொண்டு வரணும் dx ன்னு கொண்டு வரணும் நமக்கு இங்க இருக்கிறது வந்து ds சோ இந்த ds வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும் dx ன்னு கொண்டு வரணும் நான் என்ன பண்றேன்னா x க்கு பதிலா s ன்னு சரி இந்த s க்கு பதிலா x ன்னு சப்ஸ்டிட் பண்ணனும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா ds க்கு பதிலா dx ன்னு மாறும் எங்கெல்லாம் x இருக்குதோ அந்த இடத்துல x ன்னு ரீப்ளேஸ் பண்ணிரோம் x s அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது ரெடியூஸ் ஆயிடுச்சு இப்போ இது ப்ராப்ளம் வந்து என்ன கேட்டிருக்காங்க find the Fourier sine transform suppose இதே வந்து find the Fourier cosine transform னு கேட்டா fst இல்லாம fct ன்னு போட்டுட்டா என்ன இதே ப்ரொசீஜர் தான் sin sx வந்த இடத்துல என்ன இருக்கும் cos sx வரும் எங்கெல்லாம் sin sx வந்துச்சோ அந்த இடத்துல cos sx வரும் அத போட்டு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடலாம்